நாளாவது பொச்சமைக்கு போலீஸ் ஸ்டேஷன் உட்காருங்களா? 24 மணி நேரம் பொட்டி கடையில டீ கடையில அப்படின்னு வேலை. பகாளி, காசு இருந்துன்னு சொன்னா எல்லாம் இருக்கிற இடத்துக்கே வரும். இது கடன் சொல்ற விவகாரம். அதனால இந்த அழுக்கு பிடிச்ச மூஞ்சி எல்லாம் அழகான மூஞ்சின்னு சொன்னா தானே பண்டுக்குன்னு தராளுங்க. மானம் போகுது, உள்ள வாங்க. போடு, அழுத்தி போடு, அப்படி போடு. என்ன பண்றீங்க? ஸ்டாண்ட் போடுறோம். ஆமா, ஒரு மோட்டார் பைக் ஸ்டாண்ட் போட்டுருக்க இத்தனை பேர் சேர்ந்து புக்குறீங்களே, நாளைக்கு ஓடுற திருடன் எப்படி பிடிக்க போறீங்க? யாரு பிடிப்பான்னு சொல்லுது? பங்காளி, நாங்க வாங்குற சம்பளத்துக்கு சைக்கிளுக்கு தான் ஸ்டாண்ட் போடலாம். நீங்க வாங்குற சம்பளத்துக்கு புல்லட்டுக்கு என்ன புல்டோசருக்கே ஸ்டாண்ட் போடலாம். யாராவது இருக்காங்களா பாரு. நாமளே கையெழுத்து போட்டு. என்ன பண்ணிட்டு இருக்க? கையெழுத்து போட்டணுங்க. எதுக்கு? அட, இவன் நம்ம கேடிங்க. தினம் 2 தடவை வந்து கையெழுத்து போடுறாச்சே. அட, நம்ம அம்மா வாசிங்க. பல்ல காட்டுறா. ஏன் வேலை கூட போறியா? டேய், என்னடா இடையில கருப்பு கருப்பா இருக்கு? எலிகிலி திங்கிறியா? எங்கேயும் கிடைக்குது. கிடைச்சா மனுஷன் கூட திம்பியா? திங்கிறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் தெரிஞ்சவங்களா போயிட்டீங்க. என்ன எப்படி ஆயிட்ட? அட, என்னதாங்க பண்றது? ஒரு வழக்கமாவது ஒழுக்கமான வழக்கமா இருந்தா பரவாயில்ல. பண்றதெல்லாம் தப்பு. உடம்பு பாதியா உருகி போச்சு. சௌக்கியமா? டெய்லியும் வந்து கையெழுத்து போடுறேன். நீயாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கையெழுத்து போடுற, நான் 2 தடவை கையெழுத்து போடுறேனே. ஆமா, மாஞ்சு பாஞ்சு கையெழுத்து போடுறிய. அப்படி என்னதான் தொழில் பண்ணிட்டு இருக்க? எந்தெந்த தொழில் பண்ணா போலீஸ் பிடிக்குமோ அந்தந்த தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தா போ பாருங்க. ஏட்டப்சி, இந்த மாதிரி கேஸ் தான் வருமாக்க? இந்த ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி கேஸ் தான் வந்து தொலையுது. சக்கரையே போட மாட்டேன். ஸ்டேஷன் வந்தாச்சு, இறங்கி தொலைங்க. பங்காளி, நம்ம ஜாதி ஜனத்திலேயே லொள்ளு எகத்தால உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா. என்னமோ எங்களை விட 4 இடத்து கூட படிச்சுட்டாங்க. புல்லட்ல வேஷ்டி காய போட்டு வர்றீங்க. யார் வேட்டி? ஐயோ பங்காளி, அப்பா பின்னாடி உட்கார்ந்துட்டாரு. வேட்டி அவுத்துட்டு இறங்கி எங்க ஓடினாரு? உளுந்திருப்பாரு நினைக்கிறேன். நோ நோ, இத நம்பவே மாட்டேன். மர்டர், திட்டமிட்ட மர்டர். மர்டர் கோ. பங்காளி, நோ மிஸ்டர் தங்கவேலு, யுவர் அண்டர் அரெஸ்ட். கடமைக்கு முன்னால பாசம் தோத்து போச்சு. தோத்து போச்சுடா, தோத்தே போச்சு. பெத்த தகப்பனைய பின்னால உட்கார வச்சு நீ கொலை பண்ணிருக்க. ஏய், விலங்கெடுத்து மாட்டு. நானும் தனியா கேஸ் பிடிச்சு ரொம்ப யாரது? பேட்டி இல்லாம ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறாரு. என்னடி கெக்கல புக்கல சிரிப்பு வேண்டி இருக்கு. வாங்கடி. ஏண்டா, அவன் பாஞ்சாலை தான் சேலையை அவுத்து விட்டான், சொந்த பாதிரியை அவுத்து விட்டேன், வேட்டியை குடுறா. கொஞ்சம் அப்படியே இருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சிலுக்கு சுமிதா மாதிரியே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே. ஏண்டா, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? 12 ஃபைல் பெண்டிங்ல இருக்குது. 10 கேஸ் வாய்தா வாங்கணும். ரைட்டர் ஃபைல் எடுத்து உள்ளவா பாத்தியா? இம்சிய பங்காளி, இனிமே உங்க ஒப்ப இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தா 3 ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சு விடுவேன். தங்கவேலு, நம்ம எல்லாம் சின்ன பசங்க இருக்க இடத்துல பெரியவர் வந்தாருன்னா நம்ம ரொம்ப அடிக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. சாப்பிட்ட ரிமூவ் த கேப். நீ சின்ன பையனா? தலை நல்ல லட்சுமி மில்லு பஞ்சாட்டம் வச்சிட்டு இருக்கிறிய. மூடிய வாயா, போடியா தொப்பியா. அப்ப எந்திரிக்கிறது ஸ்டேஷனுக்கு போன சீக்கிரம் தள்ளு. அப்பா, ஐயோ கத்தால, அப்பா எந்திரிச்சு போறாரு. மெதுவா, அப்பா எந்திரிச்சு போறாரு. அப்பாக்கு நான் நீங்க பயப்படுவோம், மோட்டார் சைக்கிள் பயப்படு. இன்னைக்கு ஒழுங்கா சப்போர்ட் பண்ணிட்டு பார்க்க போறேன். 10 மணிக்கு முன்னாடி கிளம்ப காப்பி கொடுத்துறாரு. சென்று வருகிறேன். வென்று வா மகனே. வா தங்கவேலு, காலையில 5:30 மணி நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எதுக்கு தொல்லை பண்ணுவானே நீ எழுந்து வந்துட்ட. இங்க பஞ்சாயத்து வேற. ஏண்டா, உனக்கு அவ்வளவு தைரியமா? எப்படா நீ அவனை கை நீட்டி அடிப்ப? 75ல புக் பண்ணி 3 மாசம் உள்ள தள்ளிடுவேன். அட, நீங்க ஒண்ணு, நானும் ஆணு மட்டும் சொல்லி பாக்குறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் ஃபுல்லா தண்ணி வர அடிச்சிருந்தானா, அதான் 2 உடு. சார், இவன் எப்பயாரு போட்டு உள்ள தரணும். யோ, அவங்கிட்ட நீ சொல்லிட்டேன். நான் எது குத்துக்கலாட்ட உட்கார்ந்து இருக்கிறேன். அவனை புடிச்சு உள்ள தள்ளிட்டா சனிக்கிழமை நீ வந்து என்ன தேப்பியா? அவன் இல்ல தேப்பா. இவன் யாரு? என் தங்கச்சி பேர. இன்னைக்கு உள்ள புடிச்சு தள்ளிட்டுனா நாளை பின்ன ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க வேணாமா? ஆமா, ஊர்ல இருக்கிறவங்க பூரா பங்காளிங்க, மாமா மச்சானுங்க. யாரத்தான் அரெஸ்ட் பண்றது? நம்ம 2 பேரையும் தான். சட்டையை கழட்டி போட்டு கையில விளங்க மாட்டேன், நம்மளே போய் லாக்கப்ல உட்காந்துக்குவோம். இந்த பாரு தங்கவேலு, கோயில் இல்லாத ஊர்ல வேணா நான் குடியிருப்பேன், ஆனா கொப்ப இருக்கிற ஊர்ல நான் குடியிருக்கவே மாட்டேன். டேய் சின்னவனே, அட போயா. இவ சின்னதுலே இப்படித்தான். அட போப்பா. டேய் வாங்க 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 வாங்க. வணக்கம். ரொம்ப நேரமாயி போய் சொல்றதுங்க. 200 மைல் இல்லீங்களா? இடுப்பே ஒடிஞ்சிருச்சு. பராக் பாட்டுக்கு உள்ள ஓட்டுப்பா. நம்ம சம்சாரமுங்க. சும்மா இருங்க,
சம்மந்திக்கு முன்னாடி கிண்டல் பேசிக்கிட்டு ஓடி அப்புறமா ஊர்ல எல்லாம் மழைங்களா? நான் சின்ன பையனா இருக்கும்போது பெஞ்சது, அப்புறமா பெய்யவே இல்ல. அது சரி. ராகு காலத்துக்கு முன்னால பொண்ணை பாத்துருவோமே. அங்க வாருங்க, மாப்பிள்ளதான் வெயில் நின்று பாட்டுக்காருலங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல சாப்பாடுங்க, அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். வாங்க மாப்பிள்ளை. இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர். ஹலோ ஹலோ, மை நேம் இஸ் ராமசாமி, கான்ஸ்டேபிள் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். கூடிய சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டேபிள் ஆயிடுவேன். என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்குது. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா, என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு, இலையில சோத்தையும் போட்டாரு. ஆனா பொண்ணை தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ, அதை விட்டமோ? கல்யாணே இங்க வாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க நீ? அத்தை மாமனுக்கு சோத்த எடுத்து போடுமா? அட அதே எங்க பரிமாற என்ன சொல்றீங்க? சம்மந்தி, காலம்பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கி போட போறா, இன்னைக்கு பரிமாறினா என்ன தப்பு? யோ, சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது. என்னமோ நிச்சயார்த்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்கார்ந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தமா, பொண்ணை புடிச்சு போச்சு, இலையில உட்கார்ந்தமா, ஒரு வா சாப்பிட்டோமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமா இருக்கணும். மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் ரேஞ்ச் மாமா. மாப்ள, நாம எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு 2 தான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு 3 வெட்டுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வர லொல்லு பேசுறியா மாப்ள? யாருங்க? இந்த தமாஸ் பேச்செல்லாம் விட்டுருங்க. அது சரிங்க. நீங்களே பொண்ணை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாத்துக்குங்க. அது சரிங்க. இந்த ஸ்பூன்ல சாப்பிடுங்க. வெல்கம் வெல்கம். வாங்கிக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கங்க. உங்களுக்கு நல்லா அறிவுங்க. எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருங்க. இந்த 4 கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்க்காம நாளைக்கு கல்யாணத்தை வச்சிட்டோம்னா பெருசு ஒத்துக்காது. பரவாயில்லைங்க, வெயிட் பண்ணுவோம். வெக்கப்பட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தீங்க. எப்படி இருக்குது சாப்பாடு? எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு என்னையே கேக்குறீங்களா? என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்பா. இதுக்கு பேர் தாங்க குசு குசு லவ்வு. தெரிஞ்சீங்களா? கல்யாணே, என்னமா பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு எடுத்து போடு. வெக்கப்படாம சாப்பிடுங்க. ஊத்து. எனக்கு போடு, இவனுக்கு ஊத்து. மாமா, உங்க வீட்டு வேலைக்காரி என் மேல சாம்பார் ஊத்து பாக்குறான். எங்க ஊர்ல இருந்தா தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். எதுமே பாத்து ஊத்து. இதை விட செருப்படி 2 அடி அடிச்சுக்கலாமே. இத போய் நீ கழுவுறாங்க. உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துற? ஊத்தன இல்ல நான் ஈஸா கை கழுவு வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ, அறிவு பிம்பண்டி நீ. இத முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. ஓவர் டைம் பேசுவோம். ஆமா, எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? வந்த இறங்கணும்னு கப்புன்னு அடிச்சோம், பேசாம இருந்த. இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆவுன்னு அடிக்கிறீங்களே. அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. அப்ப நாங்க புறப்படுறோம். நிச்சயதார்த்த தேதிய ஊருக்கு போய் எழுது. நல்லது. வணக்கம் மாப்பிளே, வந்து வண்டியில ஏறப்பா. ஒவ்வொரு கல்யாணம் பண்ணலாம் வாங்க. அங்கங்க சோடி சாண்டிங்களா? மாமா உன் பொண்ணு கூடு. ஐயோ வேண்டாம். இந்த போடே போட ஜீப்ல
பங்காளி ஒரு 3 நாளா மனசே சரியில்லை. தெரியும் பங்காளி, பசியாப்ப எடுக்கும் ஆனா சாப்பிட மாட்டீங்க. Correct. கொட்டாய் வரும், தூங்க மாட்டீங்க. கரெக்ட். பாத்ரூமுக்கு போவீங்க, ஐயே, குளிக்க மாட்டீங்க. குளிச்சாலும் பல்லு விளக்க மாட்டீங்க. ஆமா, எப்படி எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு சொல்றீங்க? இதெல்லாம் என்ன பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸா கத்துட்டு சொல்றதுக்கு? உலகம் தோன்றின காலத்துல இருந்து எல்லாருக்கும் வர்றது இயற்கை தான் பங்காளி. ஒரு தடவை 2 பேரும் திண்டுக்கல்லுக்கு போயிட்டு வந்தா சரியா போயிடும். 2 பேருமா? நீங்க எதுக்கு? ஓ, உங்களுக்கு தான் காதல் வர, எங்களுக்கு வராதா? வரத பத்தி இல்ல, ஐட்டம் யாரு? அதாவது பெருசா போ இறங்கணும் குண்டு அஸ்தியா சாக்கு. செத்துட்டல. இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி போனா அவளுக்கு நல்லா இருக்காத. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பங்காளி போகணும், பின்னாடி தான் அவங்களே கூப்பிடுவாங்கல்ல. பங்காளி, உங்களை அன்னைக்கு அந்த பொண்ணு சரியா பாக்கல. அது பாக்கும்போது தாளையா பூ முடிச்சோன்னு பாகப்பிரிவு லெவல்ல நீங்க நடந்துகிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க உண்மையான ஹைட் வெயிட் எல்லாம் தெரிஞ்சிடும். இல்ல பங்காளி, மாமனாரு மொழியே சரியில்லை, என்ன இருக்குன்னு கேட்டாருன்னா? என்ன காரணம் கேக்குறது? திண்டுக்கல்லுக்கு 200 கல் இருக்கு. பஸ் நீங்களா ஓட்டுறீங்க, போற வரைக்கும் யோசனை பண்ணிட்டே வாங்க. யோசனை வரலன்னா அதே பஸ்ல திரும்பி வந்துருவோம். வெட்டி செலவு தானே உங்களுக்கு தானே, எனக்கு என்ன? பசிக்குது, சாப்பிட முடியல, தூக்கம் வருது, தூங்க முடியல, அந்த ட்ரம்ம நான் உருட்டியே ஆகணும். யார் வந்திருக்காரு பாரு. இவங்க எங்க வந்தாங்க? எப்ப வந்தீங்க தம்பி? அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா தம்பி? அப்பளே, எப்ப வந்தீங்க சொல்லுங்க. தெரிஞ்சது வா. அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? இருக்காங்க. ஐயோ, என்ன இது? டோன்ட் டச் மீ. இன்னும் நிச்சயதார்த்தமே நடக்கலையே. வயசு வந்த பொண்ணுங்க வீட்டுல இருக்கும்போது வாலிப பசங்களை கூட்டு வரீங்களே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? லயன்ஸ் கிளப்புக்கு போயிட்டு வந்தானா, நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் நின்று எல்லாரும் இந்த கடல் வண்டி வாங்கி தின்னுட்டு இருந்தானுங்க. அட, நம்ம மாப்பிள பசங்களாச்சே. நானும் போய் எப்போ வந்தீங்கன்னு யதார்த்தமா கேட்டேன். வாங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலான்னு விவரம் எல்லாம் கூப்பிட்டேன். விவசாயில மாதிரி உட்காந்துட்டானுங்க. கல்யாணி கொப்பனுக்கு லொள்ளு ஜாஸ்தி. எனக்கும் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நிமித்திட்டா சரியா? நிமித்துறாங்க, எங்க போய் நிமித்துறது? இன்னைக்கு ராத்திரி தாங்க கூடாம துரத்திடுவான் போடுறதுக்கு முடியாங்க அண்ணன். இந்த தமாசை மொழியே சரியில்லையே. சீக்கிரமா இவனுங்களை அனுப்பிச்சாகணுமே. நீ அடிக்கடி நமக்கு சண்டை வரும் போதுல ஒரு போண்டா சுடுவீல, வெங்காய போண்டா, அதை சுட்டு ஆளுக்கு 2 கூட விக்கல் எடுக்க முடியாம வீட்டுக்கு கிளம்பிடுவானுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், என்ன? போண்டாவை தின்னு யாரும் செத்துறக்கூடாது. கொலை பண்ணி கோர்ட்ல நிப்பாட்டிடாது. ஆமா, டென்னிஸ் கோர்ட் தூளு. எல்லாம் மாப்பிளையும் வந்தா விளையாடுத்தானுங்க. மாப்பிளை, டென்னிஸ் விளையாடுவீங்களா? அசத்திடுவேன். தமாசே தமாசே. மாமா, டென்னிஸ் விளையாடுவீடா? நல்லா கோல் போடுவீங்க. இன்னைக்கு கூட கோல் போடுதாருங்க வந்தேன். டென்னிஸ்ல கோல் போறியா? உன்னை எவன்டா போலீஸ்ல வேலை சேர்த்துறது? கவர்மெண்ட்ல மாமா. போடா டேய், போ போய் பந்து வரைக்கும் போடு. போ போய் ஒரு பெஞ்ச் எடுத்துட்டு வாடா. அட போடா. அப்பா, அவருக்கு உள்ள பெஞ்ச் எங்க இருக்குன்னு தெரியாது, நான் போய் காட்டட்டுமாப்பா? நீ ஒண்ணும் காட்டுவானா? நீ போய் அப்படி ஓரமா நில்லு. உனக்கு வேற மாப்பிள பாக்கலாம். போ மாப்பிள. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பக்கம் போய் நில்லு. போங்க. இந்தாமா பந்து. மாமா, நாங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டோம். உங்களை அனுப்புறதுக்குள்ளே உயிரே போயிரும்டா டேய். கல்யாணி ரெடியாமா? லவ் ஆல் போடு. உட்காருங்க மாமா. தேங்க்யூ மாப்பிள. ஆடங்கோண்ணியா கஷ்டப்பட்டு கோச்சிங் கொடுத்துருங்க மாப்பிள. என் பொண்ணு எப்படி நல்லா விளையாடுறா? என்னங்க, உங்களுக்கு இருக்க பிடிச்சிருச்சா? மாப்பிள, பர்சனலா பேசணுமா? அப்படி ஒதுங்க. நீங்க பேசுங்க மாமா, ரொம்ப தேங்க்ஸ். என்னடி நீ சின்ன பசங்க? எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். அவங்க 2 பேரும் இப்படி விளையாட விட்டுட்டு லவ்ங்கறீங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்கு தெரியாது பேசாம. நீ போட சுட்டியா? ரெடி. அப்புறம் என்ன, போட்டு அனுப்பிச்சிருவான். மாப்பிள, போண்டா ரெடி வாங்க. இன்னொரு வாட்டி ஆடிட்டு வரணுங்க. மாப்பிள, என் பொண்டாடி சுட்டா சூடாவே திங்க முடியாது. ஆரிச்சு உயிருக்கே ஆபத்து. வாங்க மாப்பிள. தமாசே. மாமோ, தமாசே இருக்கேன். அங்க என்ன பண்ற? நீங்க தானே பொறுக்க சொன்னீங்க, அதான் குனிஞ்சு குனிஞ்சு பொறுக்கிட்டு இருக்கிற. அட வாயா நீ. மோசமான ஆளுங்க. ஆமா, வா வா. பங்காளி, என்ன பண்றீங்களோ தெரியாது, ராத்திரி நாம இங்க தங்குறோம். போச்சுடா, மழை வர பெய்யுதா? நொண்டி குதிரைக்கு சறுக்கிறதான் சாக்குன்னு இன்னைக்கு அவங்க இந்த இடத்த விட்டு கிளம்பவே மாட்டாங்க. சீக்கிரமா போய் மோளக்காரனை கூட்டு வா. சாரத அப்படியோட வந்து விடிய விடிய அடிக்க சொல்லு. ஒரு நாய் தூங்க கூடாது இன்னைக்கு. ஆத்தா மாரியாத்தா, காஞ்சி கிடந்த பூமிக்கெல்லாம் கண்ணை திறந்தையே. மாப்பிள்ள, இத சாதாரண மழைன்னு நினைச்சுக்காதீங்க. கடவுள் போட்ட பிச்சை கண்ணத்துல போட்டுங்க.
என்ன பண்ணீங்க மாப்ள? நீங்க தானே கணத்துல போட்டு சொல்லுங்க. போங்கப்பா, அவன் கணத்துல போட்டுங்க. இப்ப என்ன பண்ணீங்க மாப்ள? அது நம்ம கணம்னா வலிக்கும்ல, அடுத்தவங்க கணம்னா இழுத்து நாலு வைக்கலாம். எடுத்தா போ, சாமி கும்பிடு. அல்லா அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? ஐயோ, உள்ள போமா. பொம்பளை வெளியில வந்தா மழை நின்று போய் உள்ளவா, மழை நின்று போய் உள்ளவா. அப்ப அந்த ட்ரம்ம வெளியே அனுப்புறீங்களா? யார் இதுவா? அதை பொம்பளை என்ன நினைச்சேன்? அட போடா அட வைக்க. உண்மையை சொல்லிட்டு போமாமா, அதுக்காக நான் பஸ் ஏறி செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அடா அப்படி அடிடா, அடா அடா அப்படி அடிடா அடிடா. யோ, நிறுத்துங்க. என்ன மாப்ள? ஏமாமா, இடி சத்தம் மழை சத்தமா தாங்க முடியல, இவ்வளவு தொலை பெரும் தொல்லையா இருக்குல்ல. அது ஒரு கதையே இருக்குது மாப்ள. அதாவது அப்பா சீக்கிரமா வச்சு உள்ள வா, உள்ள வா. மழை நின்று போய் உள்ள வா. ஓ மாப்பிள்ளைங்க, நான் தான் மாப்பிள. முக்கியமான மாப்பிள்ளை. யார் முக்கியமான மாப்பிள? முக்கியமான மாப்பிள. வாங்க கொஞ்சம் முக்குங்க. அதாவது மாப்பிள்ள, நம்ம ஊருக்காரங்க என்ன பண்றாங்க? மழை வராத போது மழை வேணும் மழை வேணும்னு மாறி பாட்டு பாடுறாங்க. மழை வந்தோன்னு என்ன பண்றாங்க? வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அதனால மழை என்ன பண்ணுது? கோவப்பட்டு போகடான்னு போய். அடங்க ஒக்க மக்கா. அதனால எங்க அப்பா காலத்துல இருந்தே நாங்க என்ன பண்றோம்? இருந்து இந்த தொல்லை ஆரம்பமா? கதையை கட்டுற சொல்றீங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? மழை வல்லினா பாட்டு பாட மாட்டோம். மழை வந்ததுன்னு வையே, மழைக்கு தேங்க்ஸ் சொல்லி பாட்டு பாடுவான். மழை குஷி ஆகி நின்னு விளையாடுமா? எப்படி? ஆக மொத்த குடும்பத்துல யார் ராத்திரி தூங்க மாட்டீங்க போல இருக்குது. நாங்களும் தூங்க மாட்டோம், நீங்க 3 பேரும் தூங்க கூடாது. மாமா தயவு செஞ்சு நிறுத்தி சொல்லுங்க, அதை வாங்கி கொடுங்க. மாப்பிள என்னங்க சித்தப்பா? சித்தப் தூக்கலக்கு உடனிட்டேன். கிழிஞ்சது போ மாப்பிள. மணி 5:30 ஆகி போச்சு, விடிய போகுது. நம்ம பொண்ணை கூட்டு போய் ஏதோ தனியா பேசுனீங்களே பேசுங்க. ஒருத்தர் பேசிட்டா தானே எதிர்காலம் நல்லா இருக்கேன். வேண்டாம் மாமா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா பேசிக்கிறேன். ஒரு சின்ன உதவி. என்னங்க மாப்பிள? தூங்குறதுக்கு மூலையில ஒரு இடம் வேணும். சிட்டே என்னங்க சாமி? தள்ளி நில மேல ஏறாது. பாட்டியில கூட்டு போய் நம்ம தேங்காய் கூடல படுக்க போய் பாய கை போட்டு கொடுப்போம். பங்காளி அவனைக்காவது பனிமேட்டில் தூங்குவான் போ. ஏய் போடா போடா. ஏண்டி எப்படி? அப்பாடா. போயிட்டு வரேன். அத்தை போயிட்டு வரணுங்க. மாப்பிளே யாருங்க? வாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்துடுறேன். வாடா டே வாடா. அட ஒடுங்க மாமா, நாங்க அப்படியே பொடி நடைய போய்க்கிறோம். அட ஆமா மாமா, வயசான காலத்துல நீங்க எதுக்கு மாமா? நானும் வந்ததுல இருந்து பாக்குற லொல்லு பேசிட்டுக்கிறியா? வயசை பத்தி பேசிட்டு கொண்டு போடுவேன். பேசுறேன் மாமா, நீங்க வாங்க, நீங்க ஏறுங்க. இப்படி கை தாக்கல ஏத்தி உட்கார வச்சா வயசாகலையாக்கும். அட ஏன் பங்காளி? அல்றதா அதுக்கு கால முன்னாடி ஏறி உட்கார்ந்தீங்க. ஆல்ரெடி அட இம்சம் வந்தாச்சு மாமா. வாங்க வாங்க. வணக்கம். ஆமா, இவனுங்க எப்ப இங்க வந்தானுங்க? இவங்க 2 நாளா இங்கதான் சுத்திட்டு இருக்காங்க. ஏய், ஏண்டா நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறதுக்குள்ள அப்படி என்னடா அவசரம்? இந்த அலையுறீங்க, மானத்தை வாங்குறீங்க. சம்பந்தி, வர 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். நல்லது கெட்டதை பேசி தீர்த்துக்குவோம். கல்யாண தேதியும் குறிச்சுக்குவோம். என்ன சொல்றீங்க? கதிர்வேலு, நடராஜன், சொல்லுங்க டேய். மொத்தம் 24 பேர் இருக்காங்க வச்சு. டேய், உங்களை எல்லாம் கேடி லிஸ்ட்ல சேர்த்திருக்குல்ல, தினம் வந்து கையெழுத்து போடுங்க. ஒரு வாரம் எங்கடா போறீங்க? காசு கொடுக்கறன்னு கட்சி மகன் கூப்பிட்டாங்க. மட்ராஸ் போயிருந்தவங்க உட்கார வைக்கல. ஓசியில மட்ராஸ் எல்லாம் சுத்தி பாத்துமுங்க. உங்களை எல்லாம் மெட்ராஸ் மாநாட்டுக்கு கூட்டிட்டு போனா அந்த கட்சி என்ன யோகியதை இருக்கும்? அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா எங்க யோகியதை எப்படி இருக்கும்? என்னடா கட்சி அது? ஆமா ஆமா, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு? இவார், நீங்க எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டீங்க. சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? விடியற வரைக்கும் உங்களை எல்லாம் பணியிலே உட்கார வைக்க சொன்னார். எல்லாருக்கும் பசிக்குதா? கையில காசு வச்சிருந்தா ஆள் விட்டு நாயர் கடை 2 புரோட்டா வாங்கிட்டு கப்புனு படுத்துங்க. திரும்புடா. யாரோ அவன் செவத்துல பல்லி மாதிரி ஓட்டுறவன். அப்படியே உட்காருங்க. கான்ஸ்டேபிள் காதல் பண்ணா கைதிகளும் காதல் பண்றானுங்கயா. விடிய வரைக்கும் அப்படியே இருங்க. வா. என்னையா? இன்னைக்கு நைட் டியூட்டி, சட்டப்படி நான் தூங்கவே கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நம்ம 2 பேரும் என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன். யோ, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல. நான் குடும்ப பொண்ணு. நான் மட்டும் குடிச்சதுக்குள்ள பிறந்த பையனா? நானும் குடும்ப பையன் தாண்டி. வா உட்காரு. விடியா? என்ன இது கைக்குள்ளே அடக்க மாட்டேங்குது? நான் சத்தம் போட்டேன்னா உன் மான மரியாதை எல்லாம் போயிடு. போயா.
வேலைக்காரிகள் உள்ள பாத்தியா? என்ற అమ్మే ఎండ పొన్ను మాడ ఏమండి ఇక్కడ చూడండి ఏండ్రి కొంచెం ఎந்திரிச்சு நோண்டி என்ன கழுது இவளுக்கு ஒரு பாசையும் புரிய மாட்டேங்குது பாத்தியா இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்தவடோ யோ எதுக்கு இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்த. யாருடி இவ? காதல் பண்ண வந்திருக்க? கண்ணா பண்ணு பேசாத. இந்த மான் என் சொந்த மான். யோ பாட்டு பாடாதீயா. பாட்டு பாடலன்னா எனக்கு காதல் வராது. சினிமாவுக்கு பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுறேன் நீ கேள். இந்த மான். யோ அம்மா எழுந்துடுவாங்கயா. அந்த கிழவியா கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவளை கப்பு நமக்கு. இந்த மான் அடி சொந்த மான் அடி மானே இந்த மான். அம்மா அக்கா ஓடுவாங்களே திருட. இங்க அக்கா அந்த ரூம்ல திருட. ஐயோ திருட திருட திருட. ஐயோ திருட நம்மால அடி நம்ம பல போல் இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல அல்ல போர்வேன். பரவாயில்ல பரவாயில்ல. போங்கயா. இன்னும் 500 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். போங்கயா. சமாளிப்பேன். எனக்கு ஒண்ணு இல்ல. அடியே பிடிக்கல. பரதேசி நாய்ங்க குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க. ஐயோ அம்மா முதுகெலும்பியே காணுமே. நான் இப்படியே நகர்ந்துட்டு எப்ப போய் சேர்றது? சிக்கு லீவு மெடிக்கல் லீவு எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு. ஐயோ அம்மா கழுத முட்டையால எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா? முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சார் முருகா, எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்க அமுக்கிட்டு வந்துடுறேன். யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசியில பணம் போட வந்தியா? இல்ல. வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்னை நம்பி எப்படி கொடுக்கறது? 1ஆம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ, மத்தவங்க எப்படா கொடுக்கறது? உன்ன மாதிரி நாய்கள் இருக்கிறதுனால தான் வீட்டுக்கார நாய்களும் சேர்ந்து கெட்டு போயிருது. இங்க பாருடா, வீடு கொடுக்கறதுன்னா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் 1 கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் 2 செவுரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் 3 கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் 4 எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் 5 வாடகைன்னு ஒண்ணு குடுக்கணுங்கிறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்து அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் நீ ஓகே சொன்னா தான் உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார் எல்லாமே தலைகளா இருக்கு? தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா, என்ஜாய். என்ன சார் இது? இந்த காமௌண்ட்ல ஒரு டிசிப்ளின் இல்லாம இருக்காங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொட்ட. இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. மனுஷன் இருந்தா மானத்தோட வாழணும், உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்காக சொல்லிட்டாங்க. உனக்குலாம் அது எங்க புரிய போகுது? உன்ன மாதிரி நான் பொறுப்புலாம வாழ்த்து இருந்தேன்னா இந்த பெட்டி, இந்த வண்டி, அந்த கழுதை, இவ்வளவு சொத்துக்கு நான் எப்படி அதிபதியாக முடியும்? இல்லைன்னு தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பரம்பரையில பிறந்தவன் இந்த ஒயிட். பார்த்தா பாமா இருக்கு, தாமோட்டை விட்டு தரச்சிட்டாங்க. பாலு நீ இங்கே தங்கிங்க, போனா போது வேலை போட்டு கொடுக்க. பட் ஒன் திங்,
என்கிட்ட வேலை செய்யறதுனா சில கண்டிஷன்லாம் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, அமுக்கி விடுங்கடி, நல்லா அமுக்குங்க. ஓ, பட்டு போன்ற மேனி இல்ல? நோடிய ஃபூல். கோபால், பாத்து வாஷ் பண்ணு, ஸ்கின் பாயிலடா போகுது. 3 பேபிஸ ஆஸ்திரேலியால வந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா? நான்சென்ஸ். கம் ஆன் கேர்ள்ஸ், கேரியர் ஊட்ரி. கண்டிஷன் நம்பர் 2. When she woke up late in the morning like every day had just begun, she's opened up her eyes and thought, oh what a morning. It's not a day for what art, it's a day for catching time. She was lying on the beach and having நான் 3 சாங் கம்போஸ் பண்ணிட்டேன், இன்னும் 2 துணி கூட நீ துவைக்கல. கண்டிஷன் நம்பர் 3. கோபால், என்ன இப்படி பார்த்து நிக்கிற? 3 பேபிஸ் கேட்ச் பண்ணு. இந்த பேபிஸ் இல்ல, அந்த பேபிஸ். நான் ஆந்திரா பேபிஸ் நினைச்சேன். இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க. சாமான்யா. கையா இங்க வா. இந்த பத்திரத்துல எல்லா கண்டிஷன் இருக்கு. உன்னை அப்ரெண்டிஸா சேர்த்துக்கிறேன். பிஎஃப், இஎஸ்ஐ, பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சல்ல இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னது நீ கை நாட்டா? இல்ல, இந்த கன்சர்னுக்கெல்லாம் இப்படித்தானே சார் போடணும். அப்புறம் இந்த சட்டையை உள்ள விட்டுக்கிறது, டை கட்டுறது இதெல்லாம் நான் பார்க்க கூடாது. நீங்க பாக்காதீங்க. என்ன சொன்னீங்க? எங்க சித்தப்பா நாளனா எத்தனாத்த எல்ஐசில போடுவாரோ? ஐயோ, உங்க சித்தப்பா கோடிக்கணக்கில் போடுவாரு. இந்தா அட்வான்ஸ். இது நம்ம கன்சல்ல கொடுக்குற யூனிஃபார்ம். பொறுப்போடரு. நல்லா இருக்கு. என்னது? தூமுன்னுங்க சார். நல்ல சகுனம் வச்ச. என்னது? 2வது தூமுன்னுங்க சார். நல்ல சகுனம் வச்ச. துர்காவை காணுமே, எப்படி செட்டப் பண்ணிட வேண்டியதான். சார், வேலையா இருக்கு. என்னங்க? என்னது? என்னங்க? அந்த நறுமண தைலத்தை கலக்கல எல்லாத்தையும் குழப்பித்தானுங்க வச்சிருக்கேன். ஏன் மூக்குக்கு வரலையே? அது மூக்கா இருந்தா வரும். கோபால், செய்வன திருந்த செய்யணும் படிச்சது இல்ல? இல்லைங்க. என்ன மாதிரி எஜுகேட்டா இருந்தா பரவாயில்ல, உன்ன மாதிரி கண்டுபிடிச்சு கேட்க தெரிய போகுது. சரி வேலையை தொடங்கலாம். என்ன அது கையா காலா வரகட்ட மாதிரியா இருக்கு? கைதானுங்க சார், கொஞ்சம் சொரசொரான்னு இருந்ததுங்க. ஓஹோ, ஐ சி. பைய பைதானுங்க. மெதுவா மெதுவா ஆமாங்க. அடிங்க. ஹாய் புஜ்ஜி. டார்லிங், என் அழகு எப்படி? உன்னழகை கண்ணியர்கள் சொன்னதினாலே, உள்ளமெல்லாம் வசமாயானதினாலே, கண்ணியந்தன் மீதில் ஆசை கொண்டதினாலே, காரியம் நிறைவேறும் எந்தன் எண்ணத்தை போலே. ஹாய் கோபால், மறைக்காதப்பா, தள்ளுப்பா. முன்னாடி தேஜாச்சி போதும் போ. ஹாய். ஹாய் சில்பான். கோபால், லவ் பண்ணிட்டு இருக்கல, போப்பா. பண்ணுங்க சார். ஹாய். பில்ல கஜில். ஏப்பா, காதுக்கு என்ன விட்டியா? விடுறேங்க சார். 2 நாளா சரியா கேட்கல. இனிமே எப்பவும் கேட்காதுங்க. ஆஹா. நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. See the girl. காதை கொஞ்சம் வசமா காட்டுங்க. ஐ லவ் யூ. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. கையில துட்டு பொறது போல இருக்கு. சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய. மூடுற வாய விளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கிறியா?
அந்த மாதிரி வார்த்தை எங்கிட்ட 2 கிடைச்சிருக்கு. ஐயோ, ஏன்டா என் வாயை புடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வார்த்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தைய விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேல கைதெல்லாம் அதுகளையும் விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா எனத்துக்கு இனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தாது தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்குடா. ஐடியா பண்ணினே. ஓ வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா, பங்களா எல்லாம் எப்படி வசதியா இருக்கா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணோம், வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது இந்த கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை, ஒரு முகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய் வாடா இப்படி. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு? அண்ணே, என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும். அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய் அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப தலைதான் முக்கியமா? இந்த கிண்டல் தானே. நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ, ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது என்ன, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். ஓஹோ, என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல, நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் ஆளுக்குத்தான் துவைக்க சொன்ன நாய அடிச்சு தவ தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவோம். மிதிச்சு ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ ஐடியா பண்ணினே, உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா, வேற பொழப்பில்லை உனக்கு. என்ன தலிச்சுக்கிற? என் பொழப்பைய மாத்தி விட்டீங்களே 2 பேரு. டேய், இங்க என்ன பாக்குற? பார்த்த கண்ணு மூக்கெல்லாம் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். மார்த்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 4-5 பொண்ணுங்க இருக்குது. அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடி வேணா வந்து ஒட்டிக்குமா? டேய், வாய பாரு, இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். டேய் சும்மா இருடா. அண்ணா போயிட்டு வரேனே. இருங்க இருங்க. என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான். பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ மாடன அலைங்க. அப்படிங்கிறீங்க? அப்படியேங்கிறேன். மறுவாழ்வை பத்தி மேடையில பேசுறாங்களே தவிர யாரும் துணிஞ்சு வர்றதில்ல. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்க இருக்கிற பொண்ணுங்களே இந்த பொண்ணுதான் அமைதியான பொண்ணு. கட்டின புருஷன் முதலேற உடனே கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டான். சினிமாவை கூட்டிட்டு போறதில்ல, புடவை வாங்கி கொடுக்கறதில்ல. எந்த பொண்ணுதான் பொறுத்துக்குவா? பாவம், கஷ்டம் தாங்காம கல்யாணம் ஆன 3ஆம் நாளே புருஷனை அறிவாளால ஒரே வெட்டு. இப்ப சொல்லுங்க சார், இந்த பொண்ணு பண்ணது தப்பா? நாங்க 2 பேரும் ஒரே நேரத்துல பிறந்தோம், ஒரே மாதிரிதான் வளர்ந்தோம், ஒரே ஆளை கல்யாணம் பண்ணிக்குவோம், அந்த ஆளோட படுத்து தூங்குவோம். மாதிரி தச்சு வேலை செய்ய 4 பேர் வந்துட்டாங்க மச்சான். அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச? ஒரு அறிவாளி, ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு என்னடா கேள்வி கேள்வி? என்னது எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரிந்து தொங்குது? நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா 6க்கு 3 சைஸ்ல. 6க்கு 3 ஆரம்பத்துல அவசகுரமா இருக்க, செத்த பிறகு சுடுகாட்டுல தான் 6க்கு 3 சைஸ்ல குழி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கலன்னா விட்டுருக்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? எழுதிக்கடா. மீன் முள்ளு தலையா, கண்ணாடி ஷோகேஸ் 2, பித்தளை அயன் பாக்ஸ் 2, எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு வந்துட கூடாது. ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற? வாங்க ஏழைகளா. மணினே, நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா?
டேய் அவங்க எல்லாம் வேலைய விட்டு போச்சு எல்லாம் வேலையில போங்க. அண்ணா அண்ணே அந்த பொண்ணு கூட பழகணும், அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய் அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலையை செய்ய சொல்றா. ஐடியா சேல் ஆக போகுது. ஐடியாவுக்கு அட்வான்ஸ். டேய் ஒரு கட்டு கொடு. ஆமா இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடேடா ஐடியாவை டிஸ்கவுண்ட். நீ எல்லாம் ஐடியா போட்டிக்கடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன், லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாம்டா ஐடியா. போடா அப்படி. அண்ணே இந்தாங்க. அட வேணாம்ப்பா. நீ வேற ஐடியா வாங்க. வேணாம்ப்பா. அண்ணா ஐடியா வேற வாங்கிக்கப்பா. அண்ணே நான் எங்கடா போவேன்? அப்படி கேள். அந்த பொண்ணோட நீ பழகணும். அதுக்கு ஐடியா வேணும். சொல்றேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோடு இருக்கானா? ஆமாண்ணே இருக்காரு. முதல்ல அவனை புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணிக்குள்ள இருந்தா வலை போட்டு புடி, ரோட்டு மேல நடந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து என்னது இவரு வேலையில சேர்றதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நான் தான். நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியாவே இல்ல உன்கிட்ட. டேய் அந்த ரம்பத்தை வாங்கடா. வாங்கடா ரம்பத்தை. இன்னைக்கு அவன நான் படுக்க போட்டு அவன் அமைதி அமைதி. அந்த ஐடியா சொல்லு, நீ சொல்லு. எந்த வேலைன்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி 3 மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்டலாம். பாரு அங்கேயே அறுத்திருப்பேன். பையோட சுத்துறேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. எப்படியோ மச்சான் பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டியை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கரை ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு வாயில ஃபில்டர் வச்சுக்கிட்டு வாயால வாயில செய்யறதாண்டா. பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்த? யார் பண்ண புண்ணியத்திலையும் நான் நல்லா இல்லடா. நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரெயின். ஏன் மச்சான் என்கிட்டே பில விடுறியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டுங்க கஸ்மாலத்துக்கு பிறந்த கஸ்மாலம். டேய் உள்ள சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி சொல்லு சொல்லு. மீன் முழு தலையா சொல்லு சொல்லு சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகலன்னா 2 தம்மு தம்மு தெரியவர. அந்த ஏழைங்களை பத்தி வாயை திறந்த உன் வாயில சாணி வச்சு அமுக்கிடுவேன். ஏப்பா ஏழைங்களை பத்தி பேசினா உனக்கு ஏழைங்களை பத்தி யாருமே பேசாதீங்கடா. ஏன்னு கேளுங்கள பேச சொல்லு. வாயில இஸ்திரி போட்டுருவேன். போட்டுருவேன் மச்சான். மொத்தம் போட்ட ஒண்ணு விடாம சொல்லிடு. ஏண்டா மச்சான் மச்சாங்கிட்டே பிளாக்மெயில் பண்ற? புதுமையா இருக்குடா. பெருசு அது வேற ஒண்ணு இல்லம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. அதான் நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே? அட நான் துவைக்கிற தண்ணியை சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க. நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது. அதையும் நாரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம் தண்ணி இல்லைன்னா ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய் இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற. என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? ஆச்சா ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல. உம்பளையா இருந்தா என்ன பிரசவமா இருக்கு? உனக்கு டைம் ஆகல? 3 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம் வெட்டு. இங்கயா? இங்க இல்ல இங்கயா? அங்க இங்கயா? டேய் அவங்களுக்கு எல்லாம் கல்கண்டு கொடுத்து அனுப்பு. சின்ன பசங்களா வாயை தரங்க, பெரியவங்களா கை நீட்டுங்க. வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. சார் வாழ போற இடம் வலது கால வச்சு வரட்டுமா சார்? என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்கிற இடம்னு சொல்லுமா. கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பர்மனன்ட் போயிட்டு போல் இருக்க. ஹலோ எஸ் மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா ஷூட்டிங்க? சரி சரி. கிராமத்துலயா? நோ நோ அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சான் போன் எனக்கா? உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்துல கல்லோடைக்கு ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க போறியா? யோ போன் என்ன விஷயம்? எவனோ சினிமா கம்பெனில போன் பண்ணி 150 துணி செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமான்னா நோ டைம்ட்ட. ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா? அது உனக்கும் தெரியாது எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறது? தட்ஸ் நைஸ். இங்கிலீஷா? இங்கிலீஷ் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது. இறங்கி நான் பேசுறேன். ஒரு டெம்போ வாங்கி விட்டா
டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே. இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா வீணா பொம்பளைய புகழாத, அப்புறம் அவஸ்தைப்படுவேன். அனுபவத்தை சொல்றேன் கேட்டுக்க. ஏன் சார் உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு. கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு. அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க, அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். 5 நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு. அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிட்டே. ஆனா இவர்தான் இருக்கு மச்சான். ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் அன்னில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். மச்சான் அதே மாதிரி ரூபா, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதுக்கு தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். சீ, நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கல. மணி சார், ஐ லவ் யூ சார். அடிங்கோ போ மகள புறா. டேய் புறா அவள புறா. லவ் பண்ற மூஞ்சி அது புடிங்கடா. டேய் என் கையில புடிச்சு புடிங்கடா, விடாதீங்கடா அவள.